இது வந்து ஒரு ஆன்மீக மாநாடு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ நயினார் நாகேந்திரன், அதாவது பிஜேபியோட ஸ்டேட் பிரசிடென்ட் சொல்லியிருக்காரு, இதில் எந்த இடத்துல நாங்கள் வந்து அரசியல் பற்றி பேச மாட்டோம், இது ஒன்லி ஆன்மீகம் சாமி முருகர் சம்பந்தமான விஷயங்கள் மட்டும்தான் வந்து பேசப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இதில் வரக்கூடிய தலைவர்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா நேஷ்னல் லெவலில் இருக்கக்கூடிய பிஜேபியோடைய அந்த தலைவர்கள் தான் இருக்காங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்தோம்னா உத்தரப்பிரதேஷோடைய சீஃப் மினிஸ்டர் யோகி ஆதித்யநாத் வந்து வரதா ஒரு பேச்சு இருந்தது. ஆனால் லாஸ்ட் டைமில் அவரால் வர முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்து இப்போ போயிட்டுருக்கு. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ஆந்திராவுடைய டெப்டி சீஃப் மினிஸ்டரான பவன் கல்யாண் அவர்கள் வந்து இதில் சிறப்பு விருந்தினராக வரதாகவும் அவர் வந்து பெரிய லெவலில் ஒரு ஸ்பீச் கொடுக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இதை தாண்டி பாண்டிச்சேரியோட கவர்னர் அண்டு நம்ம தமிழ்நாட்டுடைய கவர்னர் ஆளுநர் ரவி அவர்கள், அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா இப்போ இந்த இன்டர்நேஷ்னல் யோகா டே வந்து மனுஷன் 73 வயசுலையும் போயிட்டு 51 புஷ்அப்ஸ் வந்து அடித்து வேறு லெவலில் ஒரு ரெக்கார்டு பண்ணியிருக்கிறாரு. அந்த புஷ்அப்ஸ் அடித்து அப்படியே டயர்டோடவே அப்படியே போயிட்டு வந்து மதுரையிலேயே வந்து அங்கே ஸ்டே பண்ணியிருக்கிறாரு. ஸோ அங்கேருந்தே அப்படியே வந்து அந்த ஈவெண்ட்டுக்கு அவர் போயிட்டு ஒரு வேறு லெவலில் ஸ்பீச் கொடுக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸும் போயிட்டுருக்கு. இதை தாண்டி இந்த மாநாட்டுக்கு எத்தனை பேர் வரப்போகிறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 5 லட்சம் பேர் இந்த மாநாட்டுக்கு வந்து வரப்போகிறாங்க. இதில் வந்து கட்சி அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி முருக பக்தர்களும் இதில் வந்து கலந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடாக வந்து இருக்குது. ஸோ இதுக்கு காரணம் கந்த சஷ்டி கவசம் அந்த இஷ்யூலேருந்தே பார்த்தோம்னா நம்ம பார்த்துருப்போம். ஸோ ஒரு பெரிய சர்ச்சை ஆயிடுச்சு, டிஎம்கே விசஸ் பிஜேபி அப்படிங்கிற மோதல் வந்தது. அந்த டைமில் எல் முருகன் அவர்கள் வந்து இந்த வேலை கையில் எடுத்தார். பிஜேபி பெரிய லெவலில் அது ஒரு க்ரோத் ஆனாங்க. இதே டைமில் டிஎம்கேவும் பார்த்தோம் அப்படின்னா ஆஹா இவங்களை இப்படியே விட்டால் இவங்க வேறு லெவலில் வளர்ந்துருவாங்க, நம்மளும் வந்து பண்ணுவோண்டா அப்படின்னு வந்து அவங்களும் வந்து இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவரெல்லாம் சேர்ந்து ஒரு முதலமைச்சர் ஸ்டாலின் எல்லாரும் சேர்ந்து வந்து அவங்களும் வந்து ஒரு பயங்கரமான ஒரு சூப்பரான ஒரு இதுவாக பண்ணாங்க. முருகருக்கு வந்து சில அங்கங்கே கோவிலில் விசேஷங்கள் பண்ணுறது இது மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணாங்க. ஏன்னா அந்தளவுக்கு வந்து பிஜேபி உண்மையை சொல்லணும்னா அந்த கந்த சஷ்டி கவசம் அந்த விவகாரம், ஸோ அதுதான் அந்த டைமில் இருந்து தான் பிஜேபி வந்து ஒரு பெரிய லெவலில் ஒரு விஸ்வரூபம் வந்து எடுக்கிறாங்க தமிழ்நாடு பாலிடிக்ஸில். அதில் வந்து பெரிய ஒரு சப்போர்ட்டர்ஸாக வராங்க. ஸோ இந்து மக்களுக்கு அப்போ தான் வந்து அந்த ஸ்டாண்டை வந்து திமுக அப்படிங்கிறது இந்துக்களுக்கு எதிரான ஒரு கட்சி அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா நாளைக்கு இந்த ஜூன் 22 ஈவினிங் அந்த 6 மணிக்கு இந்த ஒட்டுமொத்த பக்தர்களும் அவங்க கலந்துக்கிற அந்த மாநாட்டில் வரவங்க எல்லாருமே சேர்ந்து கந்த சஷ்டி கவசத்தை பாட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ இதை தாண்டி இந்த மாநாட்டுக்கு இப்போவே பார்த்தோம்னா ஒரு பெரிய லெவலில் கூட்டம் வந்திருக்கு. அந்த என்ட்ரன்ஸே பார்த்தோம்னா அறுபடை வீடுகள், அந்த அறுபடை வீடு கொண்ட அந்த என்ட்ரன்ஸை தான் வந்து இந்த இடத்துல வந்து செட் பண்ணி அந்த மாநாட்டில் வச்சுருக்காங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு ஆன்மீக மாநாடாக இருக்க போகுது. ஸோ இதில் வந்து நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா மதுரையில் நடக்குது ஒரு பாண்டி கோவில் அப்படிங்கிற ஒரு இடம். மதுரை ஜென்ரலாக வந்து பெரிய இந்த மாதிரி ஒரு மாநாடுலாம் போடுறதுக்கு மதுரை ஒரு பர்ஃபெக்டான ஒரு சாய்ஸான ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் எனக்கு என்ன தோணுதுன்னா இது ஓகே, இது மதம் சார்ந்த சில விஷயங்கள் இருந்தாலும் முருக கடவுள் அப்படிங்கிறவர் கிட்டத்தட்ட உத்தரப்பிரதேசில் எப்படி இந்த நார்த்தில் அந்த பெல்ட்டில் வந்து ஒரு ராமர் அப்படிங்கிறவருக்கு ஒரு கூட்டம் இருக்கோ அந்த மாதிரி ஒரு கூட்டம் அப்படிங்கிறது ஒரு பெரிய லெவலில் முருகருக்கு வந்து இருக்குது இந்த நம்ம தமிழ்நாட்டில். அது நம்ம இல்லைன்னே சொல்ல முடியாது. ஆனால் பிஜேபி வந்து சில விஷயங்கள் பண்ணுறாங்க. பட் இன்னொரு சைடு போட்டி போட்டுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் நாளில் டிஎம்கேவும் இதை பண்ணுவாங்க. ஆனால் ஒருவேளை இதே மாதிரி ஒரு மாநாடு முருகருக்கு விஜய் அவர்கள் டிவிகே சார்பாக விஜய் அவர்கள் வந்து ஒரு மாநாடு நடத்தினார்னா அதோட இம்பேக்ட் எப்படி இருக்கும்? ஏற்கனவே வந்து இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த முருகரோட பக்தி அப்படி ஒரு முருகர் மேலே அப்படி ஒரு பக்தியில் ஈடுபட்டுருக்காங்க. ஸோ முருகர் சாங்ஸ் கேட்குறது, முருகருக்கு மாலை போட்டு விரதம் இருக்கிறது, முருகரை வந்து அப்படி வந்து வழிபட்டுருக்காங்க. இன்றைக்கி டே பை டே வந்து மாஸ் கூட்டிகிட்ருக்கு. இப்போ உத்தரப்பிரதேசில் இருக்கிற வந்து ராமருக்கே வந்து ஒரு டஃப் கொடுக்குற அளவுக்கு தமிழ்நாட்டில் வந்து பார்த்தோம்னா அப்படி ஒரு கூட்டம் வந்து மாஸ் வந்து வந்துக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டில். ஸோ எது எப்படியோ ஆனால் இது மாநாடு ஒரு அரசியல் கலந்த ஒரு விஷயமா இல்லாமல் இது ஒரு ஆன்மீக மாநாடாக இருந்தாலே ரொம்ப நல்லாயிருக்கு. ஏன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது பிஜேபியில் எல்லா கட்சியும் வந்து இனிமேல் அதை தான் வந்து நடத்துவாங்க. ஏன்னா அறுபடை வீடுகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப புகழ்பெற்ற ஒரு இடம். ஆனால் அங்கே பெரிய லெவலில் கூட்டம் இல்லை. ஆனால் திருப்பதியில் பார்த்தோம் அப்படின்னா சபரிமலையில் பார்த்தோம் அப்படின்னா பயங்கரமான கூட்டம் இருக்கும். ஆனால் இன்றைக்கி தமிழ்நாடு தான் வந்து பார்த்தோம்னா அந்த ஆன்மீக ஸ்தலத்துக்கு நம்ம ஒரு காசி இந்த நார்த்து அதெல்லாம் தாண்டி தமிழ்நாடு வந்து ஒரு மிகப்பெரிய சவுத் இந்தியாவில் தமிழ்நாடு தான் அந்த ஆன்மீகத்துக்கான அப்படி ஒரு கோவில்கள்லாம் இங்கே தான் இருக்குது. ஒரு பிரசித்தி பெற்ற புகழ்பெற்ற பரிகார ஸ்தலங்கள் எல்லாமே இங்கே தான் வந்து இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கும்போது இன்றைக்கி திருவண்ணாமலைக்கே பார்த்தோம்னா ஆந்திராவில் இருக்கிறவங்களாம் அவ்வளோ பேர் வந்து இங்கே வராங்க பக்தர்கள். ஸோ அந்தளவுக்கு தமிழ்நாடு வந்து ஒரு பாப்புலாரிட்டி வருது.
ஆனால் இது எந்த இடத்துலையும் இது வந்து ஒரு அதுதான் ஒரு அரசியல் மாநாட்டாக அப்படி இல்லாமல், ஸோ ஒரு 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 இதில் ஒரு கேம் இல்லாமல் இது ஒரு ஆன்மீக மாநாடாகவே இருந்துச்சு அப்படின்னா இது ரொம்ப ஒரு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய ஒரு கருத்து. ஸோ பார்ப்போம் நாளைக்கு என்ன நடக்குது ஜூன் 22. ஆனால் கண்டிப்பாக டிவிக்கே ஒரு நாள் முருக பக்தர்கள் மாநாடுன்ட்டு டிவிக்கே சார்பாக பண்ணுவாங்க. அப்போது இதை விட இன்னும் பெரிய லெவலில் ஒரு கூட்டம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாநாடு எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கான்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.